டேஸ்ல அவர் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடைபெற போகிறது, நிறைவேற போகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. இன்று அது நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை என்றாலும் அது நடந்தே தீரும். வாங்க வாங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. நன்றி அப்பா. நம்பர் 1, முதலாவதாக இதிலும் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீங்க இருக்கிற போஸ்டிங்கை விட அடுத்த ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலையும் இப்ப இருக்கிறது உங்களுக்கு திருப்திகரமா இல்லாம இருக்கலாம், இப்ப இருக்கிறத நீங்க ரொம்ப தவற கூட விட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ பார்த்தது ஒரு சின்ன அற்புதம் தான் மகளே. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது, நீங்க அதை ரொம்ப பெருசா நினைக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம ரட்சிக்கப்பட்டதே ரொம்ப பெருசு, நம்ம இந்த கர்த்தரை தேடுறதே ரொம்ப பெருசு, நம்ம ஜீவனோட இருக்கிறதே ரொம்ப பெருசு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இதெல்லாம் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது இல்ல இதிலும் இதிலும் பெரிதானவைகளை. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த சர்ச் இல்ல, இந்த கிரவுட் இல்ல, இந்த ஊழியம் இல்ல, இதை விட ஒரு பெரிய மகிமை, இதை விட பெரிய ஊழியம், இதை விட பெரிய திருச்சபை, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை வைக்கும் போது நீங்க எப்படி வரணும்னா அடுத்த லெவல்ல தான் நீங்க வரணும். அடுத்த லெவல், அடுத்த ஒரு உயர்வு. நான் இப்படி நினைக்கவே இல்லை. திடீர்னு என் வாழ்க்கை இப்படி மாறும்னு நான் நினைக்கல. திடீர்னு என் வருமானம் இப்படி மாறும்னு நினைக்கல. திடீர்னு இப்படி ஒரு வீடு எனக்கு அமையும்னு நான் நினைக்கல. திடீர்னு நான் இப்படி ஒரு கார் வாங்குவேன்னு நான் நினைக்கல. திடீர்னு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்னு நான் நினைக்கல. கர்த்தரே செய்தார். இதிலும் பெரிதானவைகளை சொல்லுங்க. கையை உயர்த்தி இந்த ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஏசப்பா. இதை நான் நம்புறேன் ஏசப்பா. எனக்கு திருப்தி இல்லாம தான் ஏசப்பா நான் இருக்கிறேன். இந்த காரியத்துல எனக்கு பெரிய திருப்தி இல்லை. நான் இந்த காரியத்துல நிறைய பேரிடத்துல கையேந்துறது மாதிரி தான் இருக்குது. இந்த சூழ்நிலை எனக்கு போதும்னு நான் நினைக்கல. என்ன நீங்க கண்டிப்பா அடுத்த லெவல் என்னை கொண்டு போகணும். நான் அடுத்த லெவல் கண்டிப்பா போகணும். அடுத்த ஒரு உயர்வை நான் பார்க்கணும். அடுத்த ஒரு பிசினஸை நான் பார்க்கணும். என்னை தட்டி எழுப்புங்க. நீங்க என்ன அதற்கு நம்ப பண்ணுங்க. நான் இப்படியே இருந்துடக்கூடாது. நான் வளரணும். நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். நான் வளர்ந்துட்டே இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே இதிலும் பெரிதானவைகளை இதை தக்க வைக்கிறதுக்கே என் பிள்ளைங்க நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சாமி. இந்த ஆசீர்வாதத்தையே கர்த்தர் எனக்கு நிரந்தரமா கொடுத்துட்டாருன்னா போதுமேன்னு நினைக்கிற பிள்ளைங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. இதை தக்க வைக்கிறதுக்கே என்னால முடியலன்னு சொல்றவங்க தான்ப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த லெவல் வேணா என் பிள்ளை வேணா வளரட்டும், அடுத்த லெவல் வேணா இவங்க வேணா வளரட்டும், ஆனா நான் எங்க அடுத்த லெவல் போவேன், நான் எங்க அடுத்த உயர்வை பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவரே அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இப்போ உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் நீங்க சொன்ன வார்த்தையின்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நிறைவு ஜெபத்துல நான் ஜெபிக்கிறேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அவர்கள் கண்கள் பார்க்க, அவங்க கண்ணு பார்க்க ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு நீங்க தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். சோ இதை சாதாரணமா நீங்க எடுக்க வேண்டாம். இதை கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு இரவுல டைம் இருக்கும்னா கொஞ்சம் இதை ப்ரிப்பரேஷன் பண்ணி இதை நீங்க சுதந்திரிச்சு நீங்க ஜெபிங்க. இல்ல உங்களுடைய உயர்வு இது கிடையாது. நீங்க இப்படி நீங்க நம்பினாலும் சரி நம்பட்டாலும் சரி இது அல்ல. கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் கண்டிப்பா கொண்டு போவாங்க. அடுத்த லெவல் போவீங்க. அடுத்த ஒரு உயர்வு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நீங்க அதுக்காக நீங்க ப்ரிப்பரேஷன் மட்டும் ஆனா போதும். அதை நம்பி நீங்க பாட்டு காலடி எடுத்து வச்சுங்க. எல்லாம் நன்மையா நடக்கும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த வாசல்களை திறக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இன்னைக்கு இரண்டாவது நம்மோட பேசின வார்த்தை என்னன்னா, தீர்க்கதரிசிகளினாலே உரைக்கப்பட்டது, எழுதப்பட்டது
இன்றைக்கு அதை என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்ணால தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறவரை நாம் கண்ணுல பாக்குறோம். யார் இவரை குறித்து தீர்க்கதரிசனத்துல எழுதுனாங்கல்ல, புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குல்ல, மோசே எழுதியிருக்காருல்ல, மோசே எழுதியிருக்கிறவர் முன்னாடி நிக்கிறாரியா, முன்னாடி படிச்சிருக்கோம்ல நிக்கிறாரியா, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க வெறும் வாக்கு தத்தத்தை எழுதுனதோட அல்ல, கேட்டதோட அல்ல, நீங்க அதை என்ன பண்ண போறீங்க, கண்ணால வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை நம்ம கண்ணால பார்க்க போறோம். கண்ணால பார்க்க போறோம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை கண்ணால பார்க்க போறோம். பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை இந்த 100 நாட்களும் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தத்தை வெறும் சொல்லுகிறது மட்டும் இல்ல, கண்ணால நான் பார்க்க போறேன். ஜெபம் பண்ணலாமா? நான் பார்க்கணும். வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை என் கண்கள் காணணும். கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு பேசினாரு, இன்ன டேட்ல கர்த்தர் பேசினாரு, இன்ன டேட்ல கர்த்தர் எனக்கு நிறைவேற்றினார். நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்லுவீங்க, அத உங்க கண்கள் காண போகிறோம். தகப்பனே 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 தகப்பனே, இந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும். இந்த பிலிப்பு சொன்ன இந்த அனுபவம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும். அந்த தீர்க்க தரிசனத்தின வார்த்தையை என் கண்கள், இந்த என் பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி இந்த ஜெபத்துக்கு எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறானோ, ஏசப்பா என் பிள்ளைக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை என் பிள்ளை சுதந்தரிக்கணும். என் பிள்ளை அந்த வாக்கு தத்தத்தை பார்க்கணும், அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை. ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றினீ. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லு. உடன்படிக்கையின் தேவன் நீருண்மையில் பிசகாதவர். ஹல்லேலூயா. பிசகாதவர். தாவீதிற்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. தாவீதிற்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைத்தவரே இயேசையா. அப்பா அப்பா, அந்த வாக்கு தத்தத்தை ஒரு டைம் நினைவு கூறுங்கப்பா, அந்த தீர்க்க தரிசனத்தை நினைவு கூறுங்கப்பா, எங்க பிள்ளைக்கு சொன்னதை நினைவு கூறுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பி. விசுவாசத்தோட நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் ஐயா. ஹல்லேலூயா. கைவிட மாட்டி என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு, என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மர